இன்னைக்கு 25th of January இந்தியாவோட ரிபப்ளிக் டே. ஸோ குடியரசு தின வாழ்த்துக்கள். ரிபப்ளிக் டேன்னு சொன்ன உடனே இது ஒரு ஹாலிடே ரிமைண்டர் இல்லை, இது ஒரு பரேட் மெமரி டேவும் இல்லை. இந்த நாள் தான் the India chose to live by its conscience, the constitution. இந்த நாள் தான் இந்தியா தன்னுடைய மனசை கேட்டு வாழ முடிவெடுத்த நாள். ரிபப்ளிக் டேன்னு சொன்னா கான்ஸ்டிடியூஷன் புக்கு ரிலீஸ் ஆன நாள் கிடையாது. பேப்பர்ல இருந்த கான்ஸ்டிடியூஷன் நம்ம டெய்லி லைஃப்ல என்ட்ரி ஆன நாள். ப்ரோ, கான்ஸ்டிடியூஷன்னா என்ன? கொஞ்சம் சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கான்ஸ்டிடியூஷன் என்றது ஒரு புக் இல்லை, ரூல் புக்கும் இல்லை. இட் இஸ் அ மைண்ட் செட். நாமெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணணும் சொசைட்டிலன்னுட்டு. யாரு சத்தமா இருந்தாலும், யாரு பவர்ஃபுல்லா இருந்தாலும் லிமிட்டை கிராஸ் பண்ண கூடாது சைலண்டா சொல்ற ஒரு அக்ரிமெண்ட். உன்னுடைய ஃப்ரீடமும் ப்ரொடெக்ட் பண்ணும், மீன்வைல் அடுத்த மனுஷனுடைய ஃப்ரீடமும் டேமேஜ் பண்ணாம பார்த்துக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி டீசெண்டா வாழ போறோம்னு முடிவு பண்ண ஒரு டீல் தான் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு. பேப்பர்ல இருக்கிறது இல்ல, நம்ம டெய்லி லைஃப்ல நடக்க வேண்டியது. 15th of August நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துச்சு, சுதந்திரம். ஆனா 25th of January தான் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமையை கொடுத்துச்சு. என்ன கடமை? நம்மளே நம்ம வாழ்க்கையை ரூல் பண்ணுவோம்னு ஒத்துக்கின நாள். அதுதான் 25th of January. டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா ப்ரோ, டேட்டு. Hello guys, this is Vivek, designer. I'm here just to make you think. And சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் பெல் பட்டனும் தட்டிடுங்க, அப்பதான் சீக்கிரமா வந்து சேரும். இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? என்ன கோச்சிக்கினியா? சரி. ரிபப்ளிக் டே இந்த நாள் தான் பவர் ஒஃபிஷியலி மூவ் ஆன நாள். த்ரோன்ல இருந்து பீப்புள் கிட்ட, பாலிட்டிஷியன்ஸ் கிட்ட இல்ல, கவர்மெண்ட்ஸ் கிட்டயும் இல்ல, சிட்டிசன்ஸ் கிட்ட. அப்போதான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு பிளாக் ஏத்துறதுக்கு முன்னாடி, ஆந்தம் முடியறதுக்கு முன்னாடி, ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணலாமா? செலிப்ரேஷனை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண இல்லை, ஆனா புரிஞ்சிக்க. புரிதல் இல்லாம செலிப்ரேஷனுக்குள்ள போனா அந்த செலிப்ரேஷனுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது, அது ஒரு பழக்கமா இருக்கும். அந்த பழக்கத்துக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்காது. அண்ட் காலியா தெரியும், எதுக்குன்னே ஒரு புரிதல் இல்லாம. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இது அக்யூசேஷன், உங்க மேல குற்றத்தை எதுவும் சொல்லல, ஜஸ்ட் அ மிரர், ஓகேவா? நாம குடிமக்களா இல்ல பயனாளிகளா? ஆர் வி சிட்டிசன்ஸ் ஆர் பெனிஃபிஷியரிஸ்? பயனாளியா இருந்தா என்ன கேட்பாங்க? இந்த நாடு எனக்கு என்ன கொடுக்குதுன்னு கேட்பாங்க. இதே ஒரு குடிமகனா இருந்தா இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு கேட்பாங்க. இந்தியாவை நம்ம எப்பெல்லாம் ஞாபகத்துல கொண்டு வரோம் சொல்லுங்க? நமக்கு தேவையான ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது, சர்வீஸ் ஏதாவது டிலே ஆகும்போது, சில ரூல்ஸ் நமக்கு எதிராக ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும்போது, அப்போ இது சொல்லுவோம், இது என் நாடு என்ன. ஆனா சிட்டிசன்ஷிப்பு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் இல்லை. ப்ராப்ளம் வந்தா ஆக்டிவேட் பண்ண, ப்ராப்ளம் இல்லைன்னா இக்னோர் பண்ண. சிட்டிசன்ஷிப்னு சொன்னா அது ரிலேஷன்ஷிப், உறவு. அண்ட் எவ்ரி ரிலேஷன்ஷிப்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை இருக்கு. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், கியூஸ் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தப்பு நடந்தா சிவிக் சென்ஸ், குடிமை உணர்வு இருக்கணும். தப்பு நடந்தா தட்டி கேட்கணும். நமக்கு எதுக்கு இன்னும் போகிறது இல்லை, இன்னும் நிறைய இருக்கு, அதுக்கு செப்பரேட் வீடியோவே பண்ணலாம். பூமரு. ஆமா, இன்னைக்கு பூமர்னு நினைச்சு நல்ல விஷயங்கள் எல்லாம் தூணு துப்பிட்டு போறது தான் நாளைக்கு பூமராங்கா திரும்பி வரும். ஆமா, ஆன்லைன்ல கோவத்தை காட்டிட்டு காமெண்ட் செக்ஷன்ஸ்ல, ஆஃப்லைன்ல பிரச்சனைனா அப்படியே நழுவி போற ஆட்கள் யாரு? இப்படி பின்னால இருந்து பேசுற பூமர்னு சொல்ற அதே கூட்டம் தானே. ஒரு 2 நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணா கூட ஒருத்தன் பயப்படணும் இல்ல, அப்படி உருவாக்கி இருக்கோம் நம்ம. இப்போ கொஞ்சம் டீப்பா போகலாம். ரைட்ஸ் வெர்சஸ் டியூட்டிஸ்.
நம்ம ரைட்ஸ் எல்லாம் பெருசா தெரியும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஈக்குவாலிட்டி, ரிலீஜியன். ஆனா ஒரு சைலண்ட் கொஸ்டின். ஆஸ் அ சிட்டிசன் நம்ம டியூட்டிஸை எப்ப லாஸ்டா யோசிச்சோம்? கான்ஸ்டிடியூஷன் நமக்கு பவர் கொடுக்கல, அது நம்ம மேல நம்பிக்கை வச்சது. ரைட்ஸ் இல்லாம டெமோக்ரஸி இல்ல, கரெக்ட். ஆனா நம்ம கடமைகள், டியூட்டிஸ் இல்லாம டெமோக்ரஸி சர்வைவ் ஆகுமா? இல்ல, ஆகாது. ரைட்ஸ் மட்டும் இருந்தா டெமோக்ரஸி ஜனநாயகம் இல்ல, அது வெறும் சத்தம் தான். தனக்கு தேவையான நியாயம் அது இதுன்னு எல்லாம் டிமாண்ட் பண்ணுவாங்க, ஆனா கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. சிஸ்டம் ஃபெயில் ஆகுதுன்னு சொல்றோம், ஆனா உண்மை என்னன்னா சிஸ்டம் ஃபெயில் ஆகல, ஆஸ் அ சொசைட்டி நாம தான் ஃபெயில் ஆகுறோம். அப்பாடா, நான் மட்டும்தான் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனேன்னு நினைச்சேன். கான்ஸ்டிடியூஷன் நம்ம மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கு. எந்த சூப்பர்விஷன், மேற்பார்வையும் இல்லாம நாம ரெஸ்பான்சிபிளா இருக்கோம்னு. ஆனா அந்த நம்பிக்கையை தான் நாம ஸ்லோவா உடைச்சிட்டு இருக்கோம். இன்னொரு அன்கம்ஃபர்டபுளான கேள்வி, நம்ம கான்ஸ்டிடியூஷனை எப்போ ஞாபகம் படுத்திக்கிறோம்? டெய்லியா? இல்ல ப்ரொட்டஸ்ட், ஆர்ப்பாட்டம் நடக்கும் போதா? இல்ல கான்ஃப்ளிக்ட், மோதல் நடக்கும் போதா? இல்ல அவுட்ரேஜ், சீற்றம் நடக்கும் போதா? அப்போ சோஷியல் மீடியால எல்லாம் ஆக்டிவ் ஆயிட்டு போஸ்ட் போடுவோம், கோட்ஸ் போடுவோம், ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுவோம். கான்ஸ்டிடியூஷன்ன்றது கோர்ட் ரூமுக்கு மட்டும் இல்லை, ட்விட்டருக்கு மட்டும் இல்லை, அது நம்ம டெய்லி லைஃபுக்கு. எப்படி பேச போறோம், எப்படி டிஸ்அக்ரி பண்ண போறோம், வீக்கா இருக்கவங்களை எப்படி ட்ரீட் பண்ண போறோம், ஃப்ரீடம், அபியூஸ், துஷ்பிரயோகம் பண்ணாம எப்படி யூஸ் பண்ண போறோம். முக்கிய உண்மை என்ன தெரியுமாங்க? கான்ஸ்டிடியூஷன் ஆர்கியூமெண்ட்ஸ்க்காக மட்டும் எழுதல, நம்ம எவ்ரிடே லைஃப் வாழ்ற விதத்துக்காக தான் எழுதுனாங்க. நம்ம எவ்ரிடே பிஹேவியருக்காக எழுதுனாங்க. எக்ஸ்ட்ராடினரி மூமெண்ட்ஸ்க்காக இல்லை, ஆர்டினரி சாய்ஸஸ்க்காக. சிம்பிளா சொல்லணும்னா அன்யன் படத்துல வர அம்பி மாதிரி, பீங் அ ரைட் சிட்டிசன். இதுதான் நாம மிஸ் பண்ற பாயிண்ட். நம்ம கான்ஸ்டிடியூஷனை ஒரு டாக்குமெண்ட்டை செலிப்ரேட் பண்றோம், ஆனா அது நம்ம கல்ச்சரா மாற வேண்டியது. இந்த வீடியோவோட மெயின் ரீசனும் அதுதான். கான்ஸ்டிடியூஷன்ன்றது லா இல்ல, பாலிடிக்ஸ் இல்ல, இட் இஸ் அ மைண்ட் செட். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் ஆகுறது கவர்மெண்ட்ல இல்ல, பவர்ல இல்ல, ரெண்டே ரெண்டு வார்த்தையில, நாங்கள் மக்கள், we the people, we the people. அவங்க இல்ல, தலைவர்கள் இல்ல, அதிகாரிகள் இல்ல, நாம. இது நாட்டுல எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் இல்ல, நம்மளுக்குள்ளுக்குள்ள தினமும் ஜெயிக்கிறோமா தூக்குறோமான்ற நடக்கிற ஒரு விஷயம். ஹானஸ்டியை சூஸ் பண்ணும்போது, கன்வீனியன்ஸை ரிஜெக்ட் பண்ணும்போது, ரெஸ்ட்ரெயின்ட் கட்டுப்பாடை சூஸ் பண்ணும்போது, ரேஜ் ஆத்திரத்தை விடும்போது. கான்ஸ்டிடியூஷன் ப்ரொடக்ட் ஆகிறது பில்டிங்ஸ்ல இல்ல, யூனிஃபார்ம்ஸ்லயும் இல்ல, யாரும் பார்க்காத நேரத்துல நாம எப்படி நடந்துக்கிறோன்றது தான். இந்த ரிபப்ளிக் டேல இந்தியா நமக்கு என்ன கொடுத்துச்சேன்னு கேட்காம ஒரு சைலண்டான கேள்வி கேட்குங்க, நான் எப்படி ஒரு சிட்டிசனா மாறிட்டு இருக்கேன்? பிகாஸ் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்தது மட்டும் இல்லை, அது நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சது. ஒரு அப்பா அம்மா நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை மாதிரி, ஒரு நாட்டோட குடிமகனா கான்ஸ்டிடியூஷன் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையாகட்டும், இல்ல வீட்டோட மகளா நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையாகட்டும், அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. வாங்க நாம தான் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைகளை காப்பாற்றணும். நம்பிக்கையோடு லெட்ஸ் கிரியேட் சம் ஸ்பார்க். இந்த மாதிரி வீடியோஸ் அதிகமா யாருக்கும் ரீச் ஆகுறது இல்லை. நீங்க லைக் அண்ட் ஷேர் பண்ற மூலியமா தான் ரீச் ஆகணும். வீடியோ பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. ஒரு உண்மையான சிட்டிசனா இருந்தா ஒரு உண்மையான சிட்டிசனுக்கு அனுப்புங்க. சரி, அப்போ அஜித் சருக்கு அனுப்பிடலாம். சிரிச்சது போதும். ரிபப்ளிக் டே 26. ஏன் ஸ்டார்டிங்ல இருந்து 25th சொல்லிட்டு இருக்கீங்க? டெமோக்ரஸி ஒர்க்ஸ் only when citizens don't sleep. தேதி தப்பா சொன்னதுக்கு தப்பு தெரியுது இல்ல? ஃபேக்ட்ஸ் மேட்டர், டேட்ஸ் மேட்டர்,
accuracy matters. அரசியல் அமைப்பு தொடங்குறது துல்லியமா, உணர்ச்சியோட அல்ல. தப்ப சரியாக்க தான் கான்ஸ்டிடியூஷன். தப்புன்னு தெரிஞ்சும் அதை ஜஸ்டிஃபை பண்ண இல்லை. மனித உரிமைகள் அரசியல் அமைப்பால் பாதுகாக்கப்படுகின்றன. மேலும் அவை ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமானது. Human rights are protected by the Constitution and they belong to every human.